Latest photos. But latest video. Pause recording. Button. செயல்படுத்த இருமுறை தட்டுதல். வணக்கம் கார்த்திக் தகவல் பரிமாற்ற கழகம். இடைநிறுத்தும். வணக்கம் கார்த்திக் தகவல் பரிமாற்ற கழகம் குழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது தமிழக அரசியலில் என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஓட்டு போட்டு ஒருத்தனை ஜெயிக்க வச்சா இன்னொருத்தன் என்னடானா இன்னொரு கட்சியை வருது ஆளுங்களை கூட்டு வந்து அடுத்தவங்க கட்சியை பிரித்து அடுத்தவங்க கட்சியை உடச்சி ஆட்சி அமைக்கிறானுங்க. தமிழகத்தை இப்போ என்ன தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு வீடியோ 4-5 வீடியோ கிட்ட நான் போட்டேன் யூடியூப்பில். வந்து இந்த கட்சியில், அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்குமே ஒரு அநியாயமான ஒரு தேர்தல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து மக்கள் வந்து பாரம்பரியமாக யாரை நம்பணுமோ அவங்கள விட்டுட்டு புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தது தான் தப்பு. ஏன்னா வந்து இது வரைக்குமே வந்து போதுமான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. ஆட்சி அமைச்சு 4-5 நாள் ஆச்சு. மக்களுக்கான திட்டத்தை எதுவும் அறிவிப்போம் அப்படின்னு கிடையாது. இவங்க வேறு விஜய் வர தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார், குடும்ப அரசியலை ஒழிக்கணும், குடும்ப அரசியலை நான் வந்து ஒழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு குழந்தையாக பிறந்தப்போ இவர் வந்து குழந்தையாக பிறந்தப்போ ஒரு ஜாதகம் பார்க்குறவர்கிட்ட போயிருக்காங்க. அந்த ஜாதகம் பார்க்குறவர் எப்படின்னா, ஏதாவது முக்கியமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள், அதாவது வீடு வந்து புதுசாக குடி போடணும், எப்போது எந்த நாளில் குடி போடுறது அந்த மாதிரி, அதுக்கப்புறம் பெயர் வைப்பது அந்த மாதிரி ஒரு ஜாதகம் பார்க்குறவர் இருந்திருக்காரு. அவருக்கு வந்து அரசு பதவி கொடுத்துருக்காரு. இங்கே மக்கள்கிட்ட கஷ்டப்பட்டு எவ்வளவோ பேர் வந்து வெயில்லையும் மழையிலையும் அவைஞ்சி ஓட்டு கேட்குறான். அவனுக்கெல்லாம் வந்து பதவி கொடுக்காம ஒரு ஜாதகம் பார்க்குறவருக்கு போய் பதவியை கொடுத்துருக்கீங்க சிஎம் சார். என்ன இதெல்லாம் நியாயமாக இருக்கா உங்களுக்கு? அதே மாதிரி குடும்ப அரசியலை ஒழிக்கணுன்ட்டு இப்போ நீங்களே வந்து இதை கையில் எடுக்கிறீங்கன்னா இதெல்லாம் எந்த வகையான நியாயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். குடும்ப அரசியலை ஒழிக்கணும்னு நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போது நீங்களே வந்து ஒரு ஜோதிடருக்கு வந்து ஒரு ஜாதகம் பார்க்குறவருக்கு வந்து நீங்கள் வந்து பதவி கொடுக்குறீங்கன்னா இதுக்கு அவங்களே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு. ஏன்னா வந்து குடும்ப அரசியலை ஒழிக்கணும்னு வெறும் வாயால் மட்டும் சொல்லிட்டு மட்டும் போனால் அது வந்து சரியாக இருக்காது அப்படிங்கிறது என்னோடய ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள். அதனால் வந்து அடுத்தவங்களை குடும்ப அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் அப்படி பண்ணாமல் இருந்தாவே அடுத்தவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, மகளிருக்கும் மீனவர்களுக்கும் 2500 மாதம் கொடுப்பேன். அப்புறமா வந்து பள்ளிக்கூடம் போகிற குழந்தைங்களுக்கு வந்து மாதம் 15000 கொடுப்பேன், 25,000 கொடுப்பேன், 75,000 கொடுப்பேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் சுத்தமாக காதுவே வாங்காமல் வெறும் 3 கையெழுத்து. ஆட்சிக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, 500 யூனிட் அதாவது 200 யூனிட் நான் ஆட்சிக்கு வந்தால் ஃப்ரீயாக கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, 2 மாதத்துக்கு ஒரு தடவை 500 யூனிட் நீங்கள் 500 யூனிட்குள்ளே யூஸ் பண்ணிங்கன்னா 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இது என்ன ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பேச்சா? நான் மற்றவங்க மாதிரி கிடையாது அப்படி இப்படின்னு ஒரு எலெக்ஷனில் குழந்தைகள்கிட்டலாம் ஆக்ஷன்லாம் போட்டிங்க. இது மாதிரி இந்த விஜய் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்கள்கிட்டலாம் போய் கேட்டு குழந்தைங்க விளையாட வேண்டிய வயசு. அந்த குழந்தைங்க மனத்தில் வந்து நஞ்செல்லாம் விதைச்சி அந்த குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், விஜய்க்கு ஓட்டு போடலன்னா நான் வந்து தூங்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை முடித்து உங்களை ஜெயிக்க வச்சு இப்போ அந்த குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் எதுவுமே பண்ணல. கேவலம் ஒரு பணத்துக்காக இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அதுவுமே வந்து திமுக அதிமுக என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதை தான் நீங்களும் பண்ணுவீங்க. எந்த விதமும் வேறுபட்டது கிடையாது. நீங்கள் வந்து மற்ற கட்சிகள் உறுப்பினர்களை இங்கே உடச்சி கொண்டு வந்து நீங்கள் வந்து பண்ணுவீங்களே தவிர வேறு எதுவுமே நீங்கள் பண்ணல. நீங்கள் என்ன பண்ணீங்க, ஃபஸ்ட்டு காங்கிரஸ் கூட போய் பேச்சுவார்த்தை நடத்துனீங்க. அவங்க ஓட்டு போட்ட மக்களை விட்டுட்டு திமுகவே முதுகில் குத்திட்டு 20 வருஷமாக கூட்டணி வருந்தாங்க, முதுகில் குத்திட்டு இங்கே வந்துட்டாங்க கேவலம் அமைச்சர் பதவிக்காக. சரி, அதோடு விட்டு இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. அதோடு விட்டு இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, மக்கள் வந்து மன்னிச்சிருப்பாங்க. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அதுக்கப்புறமா வந்து
இந்தியன் முஸ்லீமிக் அப்புறமா வந்து விடுதலை சிறுத்தைகள் இவங்ககிட்டலாம் போய் பேச்சுவார்த்தை நடத்துனீங்க. ஓகே, அவங்களும் எம்எல்ஏ பதவி தரதான் ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் நீங்கள் அதோடு நின்றுருந்தீங்கன்னா அதோடு நின்றுருந்தீங்கன்னா கூட ஓகே. என்ன பண்ணீங்க? தேர்தல் முதலமைச்சராக பதவியேற்ற அடுத்த நாளே வந்து போய் திமுக தலைவரையும் அதிமுக தலைவரையும் போய் மீட் பண்ணீங்க. சாரி, அதிமுக தலைவர் அல்ல, அதிமுக எம்எல்ஏவை போய் மீட் பண்ணீங்க. அதில் வந்து என்ன பண்ணீங்கன்னா, போயிட்டு யார் யாரெல்லாம் மீட் பண்ணீங்க அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும். டிவி சண்முகத்தை வந்து மீட் பண்ணீங்க, விஜயபாஸ்கரை மீட் பண்ணீங்க, அப்புறமா வந்து வேலுமணி அவரை வந்து மீட் பண்ணீங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே. நீங்கள் மெயினாக யாரை மீட் பண்ணியிருக்கணும்? அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் யார், அவரை மீட் பண்ணியிருக்கணும். ஏன்னா வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, இது மாதிரி சிங்கம் எப்பயுமே தனியாக வேட்டையாடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? யாரை வந்து யார் கூட வந்து கூட்டணியே வைக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களோ, அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க அந்த கட்சியை உடச்சி நீங்கள் வந்து ஆட்சி பண்ணுவீங்க. இது எந்த வகையில் இது வந்து நியாயம்? எனக்கு சத்தியமாக புரியவில்லை. ஏன்னா வந்து இது இந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியலை நான் பார்த்ததே இல்லை. இந்த அளவுக்கு ஒரு அரசியலை நான் பார்த்ததில்லை. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, ஜெயித்ததுக்கு அப்புறம் ஒரு பேச்சு, அப்புறம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி குடும்ப அரசியல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது, ஜெயித்ததுக்கு அப்புறம் உங்கள் கூட இருக்கிற ஜாதகம் பார்க்குறவருக்கு அந்த பதவியை கொடுக்கறது. ஜாதகம் பார்க்குறவருக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? ஜாதகம் பார்க்குறவருக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுமா? அதே மாதிரி மக்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும்னு தெரியுமா? இது அரசியல் பார்க்குறவருக்கு தான் ஜாதகம்னா என்னன்னு தெரியுமா? ஆன்மீகம்னா என்னன்னு தெரியுமா? சம்மந்தமே வேறு இடத்துல வந்து முடிச்சு போட்டு வச்சுருக்கீங்க. இது எப்படி முடிய போகுது? அதே மாதிரி தமிழகத்தில் பெட்ரோல் டீசல் இந்த விலையெல்லாம் வந்து ஏற்றிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு பதவியேற்ற கையோடு ஏற்றி ரூமில் போய் உட்காந்துட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும்? மக்களுக்கு ஒரு 4 விதமான நல்லது செய்வீங்க அப்படின்னு தான் வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டுருக்காங்க. முக்கியமாக ஓட்டு போட்டதுக்கு காரணமே அதனால தான். எவராவது ஒரு நல்லது செய்வாரா, இல்லை மாற்றம் ஏற்படுத்திட மாட்டாரா அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கையை தான் ஓட்டு போட்டுருக்காங்க. வெறும் 700 டாஸ்மாக் கடைகளை மட்டும் மூடிட்டா போதுமா? தமிழகத்தில் 10,000க்கும் மேலே 1000க்கும் மேலே கடைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் மூடுறதை விட்டு வெறும் 700 கடைகளை மூடிட்டு நான் வந்து 700 வந்தோடனே 700 மூடிட்டேன் அப்படின்னு சொல்லி பெருமை அடிச்சுக்கிறதுலாம் வந்து ஒன்றுமே இல்லை. எல்லா கடையும் மூடிட்டு வந்து இது மாதிரி நான் எல்லா டாஸ்மாக் கடையும் மூடிட்டேன் அப்படின்னு சொன்னால் மக்கள் நம்புவாங்க. வெறும் 700 கடை, அதுவும் 800 கூட தாண்டாது. அந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து மூடிட்டேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? வெறும் 3 கை விட்டு, அதுவும் 500 யூனிட்குள்ளே யூஸ் பண்ணால் 200 யூனிட் ஃப்ரீ. ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னென்னலாம் கதை வந்து விட்டுங்க, மக்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்துருப்பாங்க. 6 சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. அது இப்போ என்ன ஆச்சு அப்படிங்கிறது இன்னும் மக்களுக்கு வந்து என்ன ஏது? ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன் அப்படின்னீங்க. இப்போது கொஞ்சம் அவகாசம் கொடுத்தா நான் வந்து எல்லாத்தையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். போதுமான கஜானாவில் காசு இல்லை, கஜானா வந்து காலியாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தா தான் காலியாக இருக்கா இல்லை காலி இல்லாமல் இருக்கான்னு தெரியும். அதே மாதிரி வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் எதுவுமே அறிவிக்கலை. என்ன காரணம்? வெறும் பெண்கள், குழந்தைகள், அப்புறமா மீனவர்கள், இளைஞர்கள் அவங்களெல்லாம் சொன்னீங்க. ஓகே, மாற்றுத்திறனாளிகளுக்கு எதுவுமே நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவீங்க. ஏன் மாற்றுத்திறனாளிகளை பார்த்தா உங்களுக்கு மனிதர்களாக தெரியவில்லையா? பார்வை மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, அப்புறம் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தா மனிதர்கள் மாதிரி தெரியவில்லையா? அவங்கள பார்த்தா காட்டு மிருகங்கள் போல் தெரிகிறதா? மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு திட்டத்தை கூட நீங்கள் அறிவிக்கலை. சரி, நார்மல் மக்களுக்காவது நீங்கள் திட்டத்தை அறிவிச்சிங்க பண்ணுவீங்கன்னு பார்த்தா அதுவுமே நீங்கள் இன்ன வரைக்குமே பண்ணலை. என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு ஒன்றும் தெரியல. இதுக்கான பதிலை வந்து தயவு செஞ்சு கொடுங்க. இப்படி ஆட்சி பதவி ஏற்றுட்டோம், 5 வருஷத்துக்கு சும்மாவே இருந்தாடலாம் அப்படின்னு கனவு காட்டுவாதீங்க. மக்கள் வந்து கண்டிப்பாக போராட்டம் பண்ணுவாங்க. அதுவும் எங்கள் மக்கள்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, பார்வை மாற்றுத்திறனாளிகள்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா யாராலையும் தடுக்கவே முடியாது. அதனால் பதவி ஏற்றாச்சு, இதுக்கப்புறம் நம்ம சும்மாவே இருக்கலாம், இந்த 2031 நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை விட பைத்தியக்காரத்தனம் வேறு எதுவுமே கிடையாது.
சக்தி அட்குறி நம்பி வீடியோ லேட் ஜூம் சி பா 1x. அதனால் என்ன ஏதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு இப்போது நான் சொன்னது எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியுமான்னு பாருங்கள். ஓகே நண்பர்களே, இன்றைக்கான விமர்சனம் இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட். நம்ம கார்த்திக் தகவல் பரிமாற்ற கழகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே நண்பர்களே, நன்றி. Video record, pause record, video recording button, pause record, video.